Okay.
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவனே நல்லவர் 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 நல்லவர். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். இயேசுவே இயேசுவே ஹalleluya ஹalleluya. வாய் திறந்து எல்லாருடைய ரெண்டு கரங்களை உட்கார்ந்து அணிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்தமே நம்முடைய மத்தியில அளவற்றவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா, எல்லா தடைகளையும் உடைக்கிறதா, தேவனுடைய அக்கினி அபிஷேகம் நம்மை கடந்து வரத்தக்கதா. நாம் எந்த விதமான எதிர்பார்ப்போடு வந்தோமோ ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் பெற்று தெய்வீக சந்தோஷத்தோடு போக பரிசுத்தாவியின் உதவி செய்வாராக. மகா பரிசுத்தமும் கிருபையும் எனக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பித்த நேரத்துடைய இதுவரையிலும் ஒன்று ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். விசேஷமாக கர்த்தாவே நல்ல சாட்சிகளை தந்து நல்ல ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசுமங்கள் முதல்வர்கள் யாவற்றையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மேலாம் பிள்ளைகளுடைய வசனங்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட காணிக்கை போறோம் நூறத்திலேயும் 1000 மடங்கு ஆசீர்வாதம் பிள்ளைகளை அலங்கரியும். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். அந்த யாவரையும் தனித்தனியாக பேர் பேராக குடும்பமாக சிறியோர் பெரியோர் முதியோர் வாலிபர்கள் கன்னிகளாக ஒவ்வொருவரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆயத்தப்படுத்தி விட்டு வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய தாசருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய மகனை கர்த்தர் வல்லமையாக கரத்தில் எடுப்பீராக. எனக்கு என்ற தூதிகளை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றி வாய்க்கு வாயாயிரும் ஜனங்களை என்னதான தேவனுடைய தூது வெளிப்படுவதாக. எங்களை தாழ்த்து விடுகிறது ஒப்புகள் தொடர்ந்துள்ள போய் கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார். இந்த அருமையான இந்த நேரத்தை இந்த வேலையை ஆண்டவர் நமக்கு இலவசமாக ஆசீர்வாதமாக நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய மத்தியிலே அருமனை பகுதியிலிருந்து குடும்பமாக தேவ சந்தி கடந்து வந்த தேவ பிள்ளைகளை வாழ்த்துவோம், வரவேற்போம். விசேஷமாக அருமையான கர்த்தருடைய தாசர், அவருடைய அருமையான அப்பா அம்மா, அருமையான அவர்களுடைய மனைவி அவர்கள் சேர்ந்து இன்றைய தினம் ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே ஜெபத்துக்கு அவர்களுக்கு வந்தபோது நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த நாளை தினம் ஆராதனைக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர்கள் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ஒரு என்ஜினியராக இருந்து நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய அழைப்பை பெற்று ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாள் பகல் வேளையில அருமையான இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிப்போம். இப்போது நாம் கேட்க போவதான கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க நாம் யாவரும் தேவ சமூகத்திலே ஜெப தியானத்தோடு காணப்படுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைய தினம் எங்களுடைய மூத்த மகள் மருமகன் பிள்ளைகளோடு எங்களுடைய மத்தியில் நம்முடைய மத்தியில் இருப்ப மிகவும் சந்தோஷமான காரியம். 2 வருஷங்களாக கிட்டத்தட்ட 2 வருஷமா அவர்களுக்கு இங்கு வர முடியாத சூழ்நிலை. இந்த வருஷத்திலே அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்து மிகவும் சந்தோஷம். ஒரு நிமிஷம் எல்லாரும் அவர்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நாளை தினம் அவர்கள் யாத்திரை ஆயத்தப்படுகிறார்கள். பிள்ளைகளுடைய பிரயாணத்தை கற்று வாய்க்க பண்ணி தொடர்ந்து அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய வேலை, அவருடைய பிரயாசங்கள் யாவற்றையும் கற்று ஆசீர்வித்து கொடுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கு. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக இன்றைய தினம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அதுக்கு முன்பதாக 1-2 அறிவிப்புகள் இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வேதபாட வகுப்பு இங்கே ஆரம்பமாக இருக்கிறது. ஆசிரியர்கள் பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 2வதாக வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு ராஜன் அவர்கள் வீட்டில் வேதபாட வகுப்பு பரிசீலிப்பு நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளும்படி அவங்களை கேட்டுக்கொள்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஜெசிகா அந்த காரியத்தில் மிகவும் உற்சாகப்பட்டு வேத பாடத்துக்காக வேண்டி பிள்ளைகளை அழைத்து அவளும் அவருடைய அம்மாவும் ரொம்ப ஊக்கமாக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.
இந்த தடவை எப்படி நடக்குமோ, பரிசளிப்பெல்லாம் அளிக்க முடியுமோ என்று யோசித்தோம். ஆனால் அதெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்திட்டாங்க. வருகிறதான வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு எல்லா தேவப்பிள்ளைகளும் அவங்க வீட்டை கடந்து வாங்க. அந்த ஆராதை கலந்து கொண்டு பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்கக்கூடியான வேத பாட வகுப்புகள் எல்லா தேவப்பிள்ளைகளும் ஒத்துழைப்பு கொடுங்க, ஜெபிங்க. பிள்ளைகள், டீச்சர்ஸ் யாவரும் இதை கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்க. இப்போதும் கூட நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கக்கூடிய கர்த்தருடைய தாசர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்முடைய கரங்களை தட்டி அவருடைய கரங்களை காண்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்லவர். ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் ஹல்லேலூயா கரங்களை நல்ல சத்தமா ஒரு தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆமென். கடந்த வருடத்தில் 2020 எப்படி இருக்குமோ என்று நினைத்த நேரத்தில், வீடுகளிலே முடங்கி கிடந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதமாய் நம்மை பாதுகாத்தார். ஆமென். புதிய வருடத்தை காணுவோமோ என்ற ஒரு ஏக்கத்தோடு இருந்த நேரத்தில், இந்த நாளில் இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அருமையான இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நான் அப்படி ஒரு 6-7 மணி இருக்கும், 8 மணி இருக்கும். நான் சாலை வீதியில் அப்படி ஹேர் கட் பண்ணிட்டு முடி வெட்டிட்டு நான் அப்படி வந்து கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் திடீரென்னு எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய கார் எனக்கு நேராக வந்து கொண்டு இருந்தது. எனக்கு மாறி போவதற்கு எனக்கு ஆப்போசிட் சைடுன்னு வந்து கொண்டு இருந்தது. எனக்கு நீங்குவதற்கோ ஒதுங்குவதற்கு எந்த விதமான இடமும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு போவதற்கான இடம் நிறைய இருக்குது. ஆனால் அந்த கார் எனக்கு நேராக வந்து கொண்டு இருந்தது. அது கொஞ்சம் இருட்டான பகுதி தான். நான் ரொம்ப பயந்தேன். இது ஏன் நான் திடீர் கவனிக்கவில்லை. பக்கத்தில் வரும்போது தான் பார்த்தேன் என் முன்னதாக அந்த கார் வந்து கொண்டு இருந்தது. இப்போ எனக்கு தெரியல இது ஏன் எனக்கு அவ்வளோ இடம் இருக்கும்போது ஏன் வருதுன்னு சொல்லிட்டு என்னால் எவ்வளோ சைடாக ஒதுக்க முடியுமோ அவ்வளோ சைடாக நான் ஓரமாக நிறுத்தி பார்த்தேன். நான் முடியல. அந்த சைடு ஒரு பெரிய ஒரு ஓடல் இருந்துச்சு. அப்போது அந்த கார் எனக்கு பக்கத்தில் வந்ததுமே அவர் என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. ஒரு வெட்டி வளைச்சிட்டாரு. எனக்கு பைக்கில் வந்து ஒரு சைடை வந்து அடிச்சுட்டு அப்படி போயிட்டாங்க. இது என்னன்னா இப்படி நம்ம சும்மா ஓரமாக தான் நினைக்கிறோம், நம்ம வந்து இடிச்சுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்கும்போது டப்புன்னு நைட்டு வேலை திரும்பி பார்க்கும்போது அந்த காரோட ஃப்ரண்ட் பேனட்டில் ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாரு. உள்ள ஒரு ஆள் டிரைவ் பண்ணுறாரு. அதுக்கு மேலே ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாரு. அவர் ஐயோ அப்போன்னு ஒழிக்கிற சத்தம் அப்போ தான் எனக்கு காதில் கேட்குது. இது என்னடா இது நம்மளும் இடிச்சுட்டு போகிறான்னு சொல்லி நான் அப்படி யூட்டன் போட்டுட்டு இது பேக்கில் போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல இன்னும் ஒரு கார் வந்துச்சு. அந்த காரை இவர் நேரே கொண்டு இடிச்சுட்டாரு. என்ன இடிச்சு அதே கார் அந்த காரை கொண்டு இடிச்சுட்டாரு. இடிச்சுட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு திருப்ப அந்த காரில் 2 பேர் இருந்தாங்க. அவங்களையும் இடிச்சுட்டாங்க. அப்போ தான் தெரியும் இந்த காருக்கு பேக்கில் ஒரு கூட்டமே சவுண்டு போட்டுட்டே வராங்க. இவர் அதுக்கு முன்னதாக நிறைய ஆட்களை இடிச்சுட்டு அந்த இடித்த ஒரு ஆள் தான் அதுக்கு மேலே படுத்து கிடக்கிறாரு. இடிச்சுட்டு வந்த கார் அப்புறம் அந்த கார் கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்ப ஒரு காரை இடிச்சாரு. இடிச்சு எடுத்துட்டு போய் லாஸ்ட் ஒரு போஸ்ட் இடிச்சுட்டு நிறுத்திட்டாரு. அப்புறம் அவர் பிடிச்சாங்க, அடிச்சாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. போலீஸ்ல கொடுத்தாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு பிரச்சனை என்னால் வந்து இந்த நேரத்தில் தான் நான் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் அந்த ஆப்போசிட்ல வந்ததுல தப்புனதுல ஒரே ஒரு ஆள் நான் மட்டும். ஆமென். என் பைக்குக்கு ஒரு சேதமும் இல்லை, எனக்கு ஒரு சேதமும் இல்லாதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதே போல நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆபத்துகள் வந்த போதும், எத்தனையோ வேதனைகள் வந்த போதும், எத்தனையோ கண்ணீர் வந்த போதும், நாளைய தினம் எப்படி இருக்குமோ என்று நினைத்த போதும் ஆண்டவர் அதிசயமாய் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நாட்கள்ல நீங்க வந்த போது திடீர்ட்டா நாங்கள் திருவாண்டத்தில் இருக்கிறோம். திடீர்ட்டா இங்கே வந்தோம். பாஸ்டர் எப்போவுமே கூப்பிடுவார். அருமையான தகப்பன். எப்போதும் நான் இப்படி ஒரு பாஸ்டர் பார்த்ததில்லை. நான் சொல்லுவேன், எப்போ வேணாலும் அவர் சொல்லுவார், எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கஷ்ட நேரத்தில் எவ்வளோ தோண்டு போனாலும் எந்த நைட்னாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லுவார். சளைக்காம சொல்லுவார். ஆமாம். ஹல்லேலூயா. எனக்கே சில வேலை தோணும், இவர் ஏன்டா இப்படி சொல்கிறாரு, ஒவ்வொரு நேரம் இல்லாமல் சொல்லிகிட்டே இருப்பார். எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் நாங்கள் ஊழியங்களிலே துவண்டு போகும்போது, எங்கள் குடும்ப வாழ்க்கையில துவண்டு போகும்போது எங்களை ஏந்துகின்ற ஒரு பாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நாம இந்த நாட்களில் நாங்கள் வந்த போது எனக்கு இந்த சைடை வந்து கண்ணு வந்து டக்குன்னு வந்து ஒரு அலர்ச்சி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு.
என்னன்னு தெரியல, ரெட்டிஷ் ஆகிடுச்சு கண் வந்து. ஒரு நாளைக்கு நம்ம மெடிசன் எல்லாம் போட்டோம். அடுத்த நாள் பார்க்கும்போது இந்த கண் வந்து அப்படியே பல்ஜ் ஆகிடுச்சு. அப்படி இந்த கண் இப்போவுமே சரியாகல, ஒரு கண் அப்படி தான் லைட்டாக இருக்குது. பல்ஜ் ஆகி நான் ஒரு நாள் தூக்கம் எழுப்பி பார்க்கும்போது கண் அப்படியே மூடிடுச்சு. இந்த கண் காணாமல் மூடிடுச்சு. ஐயோ என்னடா நேற்றுக்கு நல்லா தானே இருந்துச்சு, மூடிச்சுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் சொன்னாங்க அலர்ஜி வித் இது வந்துச்சுன்னு சொன்னாங்க, இன்ஃபெக்ஷன் வித் அலர்ஜி வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிலிருந்தும் என்னை விசேஷ விடுதலை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை நன்றி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, கடந்த வருஷங்கள் எப்படியோ நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு, எப்படியோ இருக்கும்னு நம்ம நினைச்சோம். அந்த தேவன் அற்புதமாய் பாதுகாத்து எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச நேரம் தான், 12 வரைக்கும் முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ½ an hour சீக்கிரமா நான் முடிச்சுறேன். இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை இந்த நாளில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில நான் வந்திருக்கிறேன், என்னோடு நீங்க பேசணும் அப்பா, என்னோடு நீங்க இடைப்படணுமா அப்பான்னு சொல்லிட்டு அவரை நோக்கி பார்க்கலாமா, கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு பேசுங்க அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. Amen, Jesus love. Hallelujah. இனியும் உம்மை கேட்பு, நீ சொல்வதை நான் செய்வேன், எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இனியும் உம்மை கேட்பு, நீ சொல்வதை நான் செய்வேன், எங்கூட பேசுங்கப்பா, பேசாத மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் நுழைந்து போவேன், ஒரு தொலைந்து போவேன். நீ பேசாவிட்டால் நான் நுழைந்து போவேன், ஒரு தொலைந்து போவேன். என்னோடு பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என்னோடு பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. இன்னும் உம்மை கேட்பேன், நீ சொல்வதை நான் செய்வேன், என்னோட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. என்னோட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் தழுத்து போவேன், தழுவாடி போவேன். நீ பேசாவிட்டால் நான் தழுத்து போவேன், தள்ளாடி போவேன். சொல்லுங்க, எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காது. சத்தமா சொல்லுமா, இயேசுவை பார்த்து, எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. சத்தமா, எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. கையில கட்டி சொல்லுமா, எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. உற்சாகமா, எங்கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. நீ பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். நீ பேசாவிட்டால் நான் உடைந்து
நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. உன் நாம மகிமைப்படணும் அப்பா. அப்பா உன் நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசும் ஆண்டவர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கின்றார்கள் அப்பா. என்னுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை, உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆவியானவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா, எங்களோடு பேசும் அப்பா. உன் கருத்துடைய தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தவர்கள் வேகமா திருப்பிக் கொள்ள நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலனை தருவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல நம்ம பலனை கொடுக்கின்றவர்களாய் மாற வேண்டும். ஆமென். இயேசுவே. நம்ம அநேக தேவைகளோடு எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாம் வந்திருப்போம். ஆண்டவர் இந்த நேரத்திலே உங்களோடு பேசுகின்ற காரியம், இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் பலனை கொடுக்கின்றவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பலனை கொடுக்கின்றவனாகத்தான் நான் இன்னைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் பயன்படுத்துகின்றவனாகத்தான் நான் இன்னைக்கு வரை இருந்து கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க எத்தனை பேர் கர்த்தர் சுத்தியோட அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென், ஆமென். அநேக தேவைகளோடு ஆண்டவரே எனக்கு நீங்க அதை கொடுங்கப்பா, எனக்கு இதை கொடுங்கப்பா, இதை செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூக தொண்டையிலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் வந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நீங்களும் நானும் பலன் கொடுக்கின்றவர்களாக, பிறருக்கு பயன்படுகின்றவர்களாக, பிறரை ஆதாயப்படுத்துகின்றவர்களாக, ஆதாயப்படுத்திய ஒரு கூட்டமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் செல்கின்றவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு நீங்கள் அப்படி மாற வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் அப்படி பயனை கொடுக்கின்றவர்களாக உடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகின்றது நல்ல நிலங்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஆமென். நல்ல நிலங்களாக இருந்தால் மாத்திரமே நீங்கள் பலன் கொடுக்க முடியும். நல்ல நிலங்களாக நீங்கள் இருந்தால் மாத்திரமே பிறருக்கு பயன்படுகின்ற பாத்திரமாய் மாற முடியும். நல்ல நிலங்களாக இருந்தால் மாத்திரமே பிறர் பிரயோஜனப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாக நீங்கள் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நல்ல நிலமாக இருக்கும் போதுதான் நீ 30, நீ 60ஆக ஒரு பெருத்த ஒரு 100ஆக பலனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நிலமாய் காணும் போதுதான் அந்த பலனை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உள்ளத்துல கேட்டு பார்க்க வேணும், நான் நல்ல நிலமா இருக்கிறேனா இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நல்ல நிலமா தான் இருக்கிறேன்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல நிலமா நீங்கள் இருந்தால் மட்டுமே பயன்பெற முடியும். ஹல்லேலூயா. விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு நிலம் நல்லதா இருந்துச்சுன்னா தான் அதை பயிரிட்டா பலன் கொடுக்கும். ஆமென், ஆமென். நிலம் கெட்டுச்சுன்னா, நிலம் பயனில்லாம போயிடுச்சுன்னா அது ஒரு செய்தியோ இல்லை வேற ஒரு நிலமா இருந்தா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுல இருந்து வர்றது என்ன? நாத்தம் தான். ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நல்ல நிலமாக பயன்படுகின்ற பாத்திரமாக இருக்கின்றோமா அல்லது ஒரு அசுத்த நாத்தத்தை கொடுக்கின்ற ஒரு கெட்ட நிலமாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இந்த 2021ஆம் ஆண்டிலே உங்களை பார்த்து கூறுகின்ற இந்த வார்த்தை, நீங்கள் நல்ல நிலங்களாய் மாற வேண்டும். நீங்கள் நல்ல நிலங்களாய் மாறினால் மாத்திரமே நாம் உங்களை பிரயோஜனப்படுத்த முடியும். நீங்கள் நல்ல நிலங்களாய் மாறினால் மாத்திரமே நீங்கள் எதிர்பார்க்கின்றதை விட உங்கள் வாழ்க்கையிலே நாம் ஒரு பிரயோஜனத்தை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் நல்ல நிலங்களாய் மாறினால் மாத்திரமே தேவனுக்கு பிரயோஜனப்படுகின்றவர்களாய் மாற முடியும். நல்ல நிலமாய் மாறாத பட்சத்திலே உனக்கு எந்த நன்மையும் கிடையாது. நல்ல நிலமாய் மாறாத பட்சத்திலே உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. நல்ல நிலமாய் மாறாத பட்சத்திலே நீ தேவனுக்காய் பிரயோஜனப்பட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல நிலமாய் மாற வேண்டும்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார். நீ நல்ல நிலமாய் மாறு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதிலே நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே நான் உங்களோடு பேசுகின்ற காரியம் நல்ல நிலங்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து மாற்ற வேண்டிய 3 காரியத்தை நான் உங்களோடு பேச போகிறேன். ஹல்லேலூயா. நல்ல நிலமாய் இருந்தால்தான் நாம் பிரயோஜனப்பட முடியும். நல்ல நிலமாய் காணப்பட்டால் தான் நாம் பயன்பட முடியும். நல்ல நிலமாய் காணப்பட்டால்தான் நாம் பரலோக ராஜ்யம் செல்ல முடியும். நல்ல நிலமாய் நாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற 3 காரியங்களை நம் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எடுத்தவர்கள் படிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு படிங்களே. மத்திய எழுதின சுவிசேஷம் 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். வழியருகிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகின்றார். வழியருகிலே விதைக்கப்பட்ட வித, கற்பாறையிலே விதைக்கப்பட்ட வித, முள்ளு நறுகையால் விதைக்கப்பட்ட வித, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வித. ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் கொடுத்த வெளிப்பாடின்படி நான் உங்களோடு பேசுகிறேன். ஆமென். நீங்கள் நல்ல நிலமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். முதலாவது சொல்கிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, அவன் உணர்வடையாதிருக்கும் போது அவன் பொல்லாதானவன் வந்து என்ன செய்கிறான்? அவன் உள்ளத்தில் விதைக்கப்பட்டதை எடுத்து சென்று விடுகின்றான். நீங்களும் நானும் நல்ல நிலமாய் தேவனுடைய சமூகத்தண்டையில் இருக்கும் போது, இங்கிருந்து வார்த்தைகள் உங்களுக்கு நேராய் வரும்போது, தேவ வார்த்தைகள் தேவன் உங்களோடு பேசும்போது, இந்த வார்த்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நல்ல நிலங்களாய் மாற வேண்டும். ஆமென். நீங்கள் நல்ல நிலமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இருந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் உணர்வடைய வேண்டும். ஆமென். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அதை ரிசீவ் பண்ணி உங்களுக்கு உள்ளதாக நீ வைக்கும் போதுதான் அது பிரயோஜனப்பட முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அது உணராத பட்சத்திலே பொல்லாதவன் வந்து என்ன செய்கிறான்? அதை அப்படியே மறைத்து சென்று விடுகிறான். வாரந்தோறும் இந்த ஆலயத்தில் வருகிறோம். பாஸ்டர் நிறைய வார்த்தைகள் பேசுவார். சிலர் பார்த்தீங்கன்னா இந்த வாசலை விட்டு போடணும்னா அதை மறந்து போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? ஒரு சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைகள் தினமும் நாம கேட்கிறோம். செய்திக்கு ஒரு பஞ்சமே கிடையாது. எந்த சேனல் திருப்பினாலும் செய்திதான், எதை பார்த்தாலும் செய்திதான், எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய வசனம் தான். ஆனால் அந்த வசனம் உங்களுக்குள் உணர்வடைய செய்கின்றதா இல்லையா? அதுதான் கேள்வி. அதுதான் ஆண்டவர் கேட்கின்றார் அந்த காலை பொழுதுல. அந்த வார்த்தைகள் நான் அந்த ரிசீவ் பண்ண பெற்றுக்கொண்ட வார்த்தைகள், வாரந்தோறுமாய் தேவனுடைய தாசன் வழியாய் கேட்கின்ற வார்த்தைகள் எனக்குள் அது ஒரு உணர்வை உருவாக்குகின்றன. சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இவர்கள் இந்த ஜனங்கள் அவங்க கண் இருந்தும் பார்க்க மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்க, உணர்வும் அடைய மாட்டாங்க. நான் இவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களுடைய இருதயம் கொழுத்து போய் கிடக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை சொல்ல, உங்கள் இருதயம் கொழுத்து போய் கிடக்கிறதுனால தான் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள் உணர்வடைய முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. 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 இருக்கிறது இங்கதான், உட்கார்ந்து இருக்கிறது இங்கதான். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கேட்கறது பெரிய விஷயம். சிலர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபயர் ஆக்குன்னு யாராவது நடந்தாலும் தூங்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எழுப்புதல் நமக்கே பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். அந்த இடத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான். ஆமா, அவனுக்கு அது சாத்தம் எப்படி இருக்கு? அவன் காதை அடைச்சிருக்கும். வார்த்தை பொய்யாவே செய்ய போட்டு போனா தானே உணர்வடைய முடியும். அவன் போகவே இல்லையே. ஆமா, அவனுக்கு என்ன சொல்லுவான் சாத்தான்? தூங்கு 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 தூங்கு, ஆண்டவருடைய வருக வர தூங்கு, ஆண்டவர் வந்த போனவரை நீ தூங்கு, நான் அதுக்கப்புறம் என்ன பேக் பண்ணி கொண்டு போயிடுறேன், அது வர தூங்கு. போவது ஆவிக்குரிய சபங்கள், ஆவிக்குரிய அங்கி தூக்கி எப்படிதான் தூக்க வரும்னு எனக்கு தெரியல. ஆமா, அந்த மியூசிக் சவுண்டை கேட்டாவது நெஞ்சு படப்படத்தை எழுப்ப தோணும், அதுலேயும் தூங்குவோம். ஆனால் அந்த ஆளை பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ளே தான் தூங்குவோம். அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்து அந்த ஆள் பேசுகிற மாதிரி வேற யாரும் பேச மாட்டான் சர்ச்சில். ஆமா, பார்த்துருக்கீங்களா யாராவது? சர்ச்சுக்குள்ளே தான் தூக்கம். ஏன்னா ஓய்வு நாள் இல்லை.
நல்ல ரெஸ்ட். அவ்வளோ நாள் பிஸ்னஸ், நைட்டு ஃபுல்லாக பிஸ்னஸ். நான் சர்ச்சில் வந்து ரெஸ்ட் எடுத்து வெளியே போனோமே அந்த ஆள் பேசுகிற மாதிரி நம்மளால பேச முடியாது. ஆராய்ச்சி டயர்டானவனும் உற்சாகம் இருக்கும் பேச மாட்டான். ஆனால் அந்த ஆள் அப்படி பேசுவார். உள்ள வரும்போது காது அடைக்கும், வெளியே போகும்போது வாய் திறக்கும். அப்படியே நீங்க நினைச்சு கொள்ளுங்க, உங்கள் இருதயம் கொழுத்து போய் கிடக்கிறதுனால தான் அது உணர்வடையவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நல்ல நிலங்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உணர்வடைய வேண்டும். வார்த்தைகளை பெற்றுக் கொள்ளும் போது, வார்த்தைகளை ரிசீவ் பண்ணும் போது, அதை கேட்டு உணர்வடைந்து அதை செயல்படுத்த, வார்த்தையை உங்களுக்குள் செயல்படுத்த உங்களை விட்டு கொடுக்கும் போது நீங்கள் நல்ல நிலங்களாக மாறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் இப்படியாக சொல்கின்றது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒரு படிங்களேன். 20-21 படிங்களேன். கற்பார இடங்களில் விதைக்கப்பட்டவர், வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறவன், ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய் கொஞ்சம் காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். வசனத்தின் நிமித்தம் துன்பமும் இடரல் உண்டானதுமே அப்படி என்ன செய்யணும், அப்படி கொஞ்சம் பின்வாங்கி போயிடுவான். அது காரணம் என்ன? அவனுடைய வார்த்தைகள் அந்த நிலத்திலே காணப்படுவது கற்பாறைகள். ஆமென். கற்பாறைகளிலே விதைக்கப்பட்டவனுடைய அந்த நிலங்கள், அந்த பாறைகள் இருக்கும்போது அது நல்ல நிலங்களாக இருக்க முடியாது. ஆமென். எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க, கற்பாறையா இருக்கும் அந்த இடத்துல. இந்த பாறைகள் எப்போது அகற்றப்படுகிறதோ அப்பதான் அந்த லேண்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி. இந்த பாறைகள் இருந்தால் லேண்ட் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எப்போது அந்த பாறைகள் அகற்றப்படுகிறதோ அப்போ அந்த வேல்யூ மாறி. ஹல்லேலூயா. இந்த காணப்படுதலை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறது, உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற சில கல்லுகள், சில பாறைகள், சில கற்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்கின்ற கல், அகந்தை என்கின்ற கல், பெருமை என்கின்ற கல், வஞ்சகம் என்கின்ற கல், வேற என்னெல்லாம் எல்லா கல்லையும் நீ அகற்றும் போதே நீ நல்ல நிலமாய் மாறுவாய். ஹல்லேலூயா. கல் இருக்கும்போது வேர்கள் அகலமாக எவ்வளவு கீழே இறங்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். கல் எப்போது அகற்றப்படுமோ அப்போது அந்த நிலம் நல்ல நிலமாய் மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற, உன் உள்ளத்தில் இருக்கின்ற கல் எப்போது அகற்றப்படுமோ அப்போது நீங்கள் நல்ல நிலங்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு கால் தேவனை மகிமைப்படுத்தலாமா? உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கல் அகற்றப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார். அப்போதான் சொல்கிறார், வேறில்லாதது நான் 13 சொல்கிறார், வேறில்லாதது நான் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. இத பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சில் இருந்து வார்த்தைகள் பேசும்போது ஆஹா ஆகான்னு சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஆமென். அவங்கள பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்பீடு வந்துடும். ஐயோ என்னப்பா ரிசீவ் பண்றாங்க, அவ்வளோ ரிசீவ் பண்றாங்க, அப்படி வந்துடும். ஆனா அவங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா அவங்க இங்க ஆராதிச்சதுக்கும் அங்க பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆமென். நம்ம ஒரு போதகர் சொல்றார், சோடா விசுவாசி. ஆமென். கேட்டிருக்கீங்களா? சோடா விசுவாசி. சோடா பார்த்துருக்கீங்களா? சோடா ஓப்பன் பண்ணும்போது புஷ்ன்னு வழியில் வரும், புஷ்ன்னு கீழே வரும். ஆமாம். நம்ம எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சவனப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, கொஞ்சம் ஷேக் பண்ணி ஓப்பன் பண்ணி வருங்க, புஷ்ன்னு அது ஒரு 2-3 செகண்ட் தான் புஷ்ன்னு இறங்கிடும். ஹல்லேலூயா. நீங்கள் நான் சோடா விசுவாசியா இருக்கிற ஆண்டவர் அழைக்கல. ஆமென். அந்த விசுவாசம் அல்ல, உங்கள் வேர் நீங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில காட்சிகள், சில விதமான அடிக்கும் போது உங்களால் நிலைத்து நிற்க முடியும். நீங்கள் நல்ல நிலங்களா இருக்க முடியும். உங்க வாழ்க்கையில கல்கள் இருந்தால் அந்த வேர்களை செல்லாத அனுமதிக்காது. உங்க வாழ்க்கையில் இந்த நிலத்திலே கல் இருந்தால் வேர்கள் ஆழமாக செல்ல அனுமதிக்காது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதிலே உங்களை பார்த்து சொல்கிறது, முதலாவது உன் உள்ளத்துக்குள் இருக்கின்ற அந்த கல்லை அகற்றி, அப்போதான் வேர் இறங்க முடியும். அப்போதான் நீ நல்ல நிலமாக மாற முடியும். ஆமென். பணம் பார்த்துருக்கீங்களா? பணம் சொல்லுவாங்க, எனக்கு உண்மையானு தெரியாது, அது எவ்வளவு மேலே வருதோ அதை விட ஜாஸ்தியாக கீழே தான் வளருமா. ஆமாம். அது மேலே எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அதை விட 3 மடங்கு கீழே அதோட ரூட், அதோட அந்த வேர்கள் நல்ல வெர்டிக்கலாக கீழே இறங்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் பனை மரத்தை பார்த்துருக்கீங்களா?
சின்ன சின்ன காத்துக்கு அதை அசைவையா செய்யும். அதாவது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா வேற மரங்களை பார்த்திருக்கீங்கன்னா தலைத்து வளர்ந்தோம், சின்ன காத்துக்கே சாச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்களும் நான் அந்த பனை மரத்தை போல அதனுடைய வேர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேர்கள் இறங்க வேண்டும் என்று சொன்னா நீங்கள் நல்ல நிலங்களாய் மாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் எனவே மத்தேயுல நாம் சொல்லி பார்க்கும்போது மார்க்குடைய சுவிசேஷம் 4:38 சொல்லும்போது ஆண்டவர் பிரயாணம் பண்ணும்போது சீஷர்களோடு போகும்போது அந்த சீஷர்கள் சொல்கிறார்கள், ஐயரே நான் போதகரே நாங்க மடிச்சு போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகுல தான் உட்கார்ந்து இருக்கிறார். சின்ன காற்று பார்த்த உடனே அவங்களுக்குள்ள பயம். காரணம் என்ன? அவங்களுடைய வேர் ஸ்ட்ராங்கா இல்லை, அவங்களுடைய வேர்கள் ஆழமா இல்லை, பயந்துட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது உங்களை எந்த விதமான காட்சிகளும் எந்த விதமான அலைகளும் சேதப்படுத்துவதில்லை என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில சிறிய காட்சிகள் வரும்போது சில வேளை சில அசைவுகள் வரலாம், ஆனாலும் விசுவாசம் உள்ளுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த அசைவு என்னை சேதப்படுத்தாது. ஏன்னு சொன்னால் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மேல் அந்த விசுவாசம் என்கின்ற வேர் இருக்கும் பட்சத்துல உங்களை எந்த காட்சிகளும் எந்த அலைகளும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறாங்க, நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற இந்த அந்த பொருஷனை அந்த தேவன்களை அவர்களுடைய அந்த சிலையை வணங்குன்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க ஒரு காரியம், இந்த தேவன் எங்களை உம்முடைய கைகளுக்கு தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க நிறுத்தின அந்த சிலையை நான் வணங்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எனக்கு தந்தாலும் சரிதான், எனக்கு தரலைனாலும் சரிதான், எனக்கு ஒன்று கிடைக்காம போனாலும் சரிதான், எது தந்தாலும் சரிதான், நான் தேவன் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா. கட்டி ஆமென் 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 ஆமென். அந்த விசுவாசம் என்கின்ற வேர் இந்த கால விடுதல உங்களுக்குள்ள இறங்கணும்னு சொல்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது இறங்கணும்னா இந்த நிலத்தில் இருக்கின்ற பாறைகள் கல்கள் அகற்றப்பட வேணும். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 3ஆவதாக படிக்கலாம், வேகமா எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 13:22 எடுத்துக்கொள்ளுங்க. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆமென். 3வது உடைய வாழ்க்கை நாம் நல்ல நிலங்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உடைய வாழ்க்கையில் இருக்கிற சில முள்ளுகள் அகற்றப்பட வேண்டும். ஆமென். முதலாவது உணர வேணும், வாழ்க்கையில் இருக்கின்ற கல்கள் பாறைகள் அகற்றப்பட வேண்டும். 3வது வாழ்க்கையில் இருக்கின்ற சில முள்ளுகள் அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா எப்போது கவலை என்கின்ற முள், ஐஸ்வர்யம் என்கின்ற முள், இச்சைகள் கவர்ச்சிகள் என்கின்ற முள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தால் நாம் நல்ல நிலங்களாக இருக்க முடியாது. ஆமென். சில முள்கள் நம்மை நெருக்கும் போது நாம் தேவனுக்காய் பிரயோஜனப்பட முடியாது. சில முள்கள் நம்மை நெருக்கும் போது நாம் தேவனுக்காய் பயன்பட முடியாது. முள்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மளை கம்பேர் பண்ண பார்க்குறது. ஹல்லேலூயா. அவனுக்கு அது இருக்கு, இவனுக்கு இது இருக்கு, அவனுக்கு அது இல்லை, நமக்கு இது இல்லை, அது இருக்கு, இப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்டி கொண்டிருப்பதுதான் என்ன செய்வது சாத்தானுடைய வேலை. நம்ம விடுதலையா ஆராதிப்போம், வெளியே போனோம்னா ஐயோ நமக்கு அந்த குறை இருக்கு, இந்த குறை இருக்கு, இது இல்லையே, அது இல்லையே, இது நெருக்குது ஆண்டவராய் முள் நெருக்கும் போது அந்த விசுவாச பாதைகள் ஆண்டவரை விட்டு அப்படியே என்ன செய்வோம், நல்ல நிலங்கள் அற்றவர்களாய் நல்ல நிலம் இல்லாதவர்களாய் மாறிவிடுகின்றோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறான்னு சொன்னா புரிஞ்சு கொள்ளணும், அது சத்ருவானவன். ஆமென். சாத்தான்னா உங்களுடைய இருக்கின்ற குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி கொண்டிருப்பான். எனக்கு அது இல்லை, இது இல்லை. கடவுள் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஜீவனோட இருக்கிறோம்னா அவருடைய சுத்த கிருபை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நம்மளை விட பலசாலிகள், நம்மளை விட வலிமை வாய்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு போன போது நமக்கு ஒரு ஜீவனை சுகத்தை பலத்தை தந்து அன்றாட தேவைகளை சந்தித்து வருகின்றாரே, அது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லை நாம ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நான் சாத்தா இதெல்லாம் காமிக்க விட மாட்டேன்.
அவன் எப்போதும் நமக்கு குறையை சுட்டி காட்டி கொண்டிருப்பான். நமக்கு இருக்கிற குறைகளை மட்டுமே சுட்டி காட்டி கொண்டிருப்பான். ஹல்லேலூயா. அப்போதே புரிச்சுக்கணும், நம்முடைய நிறைவுகளை நம்ம பேசுறோம்னா பரிசுத்த ஆவியில நிறைக்கப்பட்டு பேசுறோம். நம்ம குறைகளை மட்டும் பேசுறோம்னா அது அசுத்த ஆவின்னு புரிச்சுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஆராதிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 2021 ஆண்டு நம்ம கால் அடிக்கிறது நம்ம செய்ய வேண்டியது இன்னைக்கு நிறைவு மட்டுமே பேசுவோம். நம்ம குறைவுகளை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய நிறைவுகளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளவோ தந்திருக்கிறார். நமக்கு 1-2 குறைவு தான், ஆனா நிறைவுகள் எவ்வளவோ இருக்கிறது. இதை என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு எப்பவுமே அதை கொடுங்க, இதை கொடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை கொடுத்தாங்க, இதை தாங்க. ஆண்டவருக்கு பார்ப்பாரு, உங்களை பார்த்து கேட்குறாங்க, எவ்வளவோ உனக்கு தந்திருக்கேன், அதை பற்றி என்னைக்காவது பேசியிருக்கியா? எவ்வளவோ உனக்கு வாழ்க்கையில் தந்திருக்கேன். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை அப்படியே திரும்பி பாருங்க. எங்கேயோ கிடந்தோம், குப்பையில் கிடந்தோம், அவர் எடுத்து இன்னைக்கு வச்சிருக்கிறார். எங்கேயோ வேண்டாதவர்களாய் ஒதுக்கப்பட்டு கிடந்தோம், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு நாம் பிரயோஜனப்படுகிற பாத்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத நம்ம எடுத்து சிங்காசனத்திலே வைத்து அழகு பார்க்கின்ற தேவன். ஆனா நம்ம சாத்தா என்ன செய்கிறான்? இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம குறைகளை மட்டும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நேரத்தில் அதான் ஆண்டவர் சொல்கிறார், சில முள்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சில முள்கள் அகற்றப்படும் போதுதான் ஆமென் நீங்கள் நல்ல நிலங்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. 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 நேரத்தில் நம்ம அப்படியே சிந்தித்து பார்ப்போம். முதலாவது நான் சொன்னேன், நம்ம உணர வேணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்முடைய கல்கள், பாறைகள் அகற்றப்பட வேணும். மூன்றாவது நமக்கு வாழ்வில் இருக்கின்ற முள்கள் அகற்றப்பட வேணும். இது அகற்றப்பட்டால் நாம் நல்ல நிலங்களாய் மாறுவோம். நாம் நல்ல நிலங்களாய் மாறினோம் என்று சொன்னால் 30, 60, 100 ஒரு பெருத்த பலனை கொடுப்போம். நாம் நல்ல நிலங்களாய் மாறாத பட்சத்திலே நாம் பிறருக்கும் பிரயோஜனப்பட முடியாது, நம் பரலோக ராஜ்யமும் சொல்ல முடியாது. நம் நல்ல நிலங்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 3 காரியத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கொள்ளும். அப்படியே எழுப்பி நிற்கலாம். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசினதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. வாழ்க்கையை நாங்கள் உணர்கிறவனை கேட்டு உணர்கிறவனா அப்பா என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில் இருக்கின்ற கல்கள், என் வாழ்க்கையில் இருக்கின்ற கல்கள் அகற்றப்படணும். நான் நல்ல நிலமாய் மாறணும் அப்பா, நான் நல்ல நிலமாய் மாறணும் அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஹல்லேலூயா. சில முள்கள் என்னை நெருக்கி கொண்டே இருக்கு. எப்பவுமே குறை சொல்லி என் வாழ்க்கையில் அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி குறைய மட்டுமே பேசி சில முள்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது அப்பா. அந்த முள்கள் மாறணும்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஒரே ஒரு நிமிஷம். Hallelujah. Thank you Jesus. அவர் ஒருபோதும் நம்மை விட்டுக் கொடுக்காத தேவன். 2020 ஆண்டிலே நம்ம ஒரு காலம் நம்மை விட்டுக் கொடுக்காதபடி நம்ம 2021 ஆண்டுக்குள்ளதாய் வர அவர் கிருபை செய்திருக்கிறார். Hallelujah. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் வாழ்க்கையில் என்ன இல்லையோ எல்லாமாச்சு. Hallelujah. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையில் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலையே. சேர்ந்து பாடுங்களேன். விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையில் மனுஷ கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்றீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வாங்கீங்க. இந்த மனுஷன் உதவ என்ன வந்து நின்றீங்க. விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. சத்தமா விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலையே சாத்தான் கையில் மனுஷன் கையில் விட்டு கொடுக்கலை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்று தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்றீங்க. சத்தமா நினைச்சு பார்க்கல என்று தேடி
கையிலும் மனுஷன் கையிலும் வேண்டும். ஒரு நாள் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். விட்டு கொடுக்க சத்தமா விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஓ விட்டு கொடுக்கலையே. ஆமென். விட்டு கொடுக்க சத்தமா சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. விட்டு கொடுக்கலையே. சத்தான் கையில் இப்போ இந்த புதிய வருஷத்துல அவர் உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். எந்த மனுஷன் கையிலோ எந்த சத்தான் கையிலோ அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த அது ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டார். 2020 ஆண்டிலே நம்மை விட்டு கொடுக்காத தேவன், யார் முன்பதாகவும் வெட்கப்படுத்தாத தேவன், இந்த 2021 ஆண்டிலேயும் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். நன்றி ராஜா. அப்பா எங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காததே அப்பா, நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறணும் ஆண்டவர். நீங்க எங்களோடு பேசுங்க. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர். ஆமே, எங்களோடு பேசுறதுக்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் நல்ல வெள்ளங்களாய் மாறணும் ஆண்டவர். நாங்க உணர்வடையணும் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற கல்கள் அகற்றப்பட வேணும் அப்பா. எங்களுக்கு இருக்கிற சில முள்கள் அகற்றப்பட வேணும் அப்பா. ஓ நாங்கள் நல்ல நிலங்களாய் 100ஆய் 60ஆய் 30ஆய் ஒரு பெருத்த பலனை கொடுக்க வேணும் அப்பா. அப்பா உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. உங்க கருத்துணையில் தருகிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே அளவற்றதான பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நேரம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ விடுதலை உண்டு. விடுதலையின் ஆவியானை உள்ளது நேரம். ஆவிய அருமையான நம்முடைய தாசர் மூலமா அருமையான எச்சரிப்பின் வார்த்தை கர்த்தர் தந்து கொண்டிருந்தோம். நாம் நல்ல நிலமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வெளியே விழுந்த விதையை போல் அல்ல. ஆமென். புள்ளிகளில் விழுந்து விழுந்த விதையை போல் அல்ல. கற்பாறையில் விழுந்த விதையை போல் அல்ல. நல்லதிலிருந்து விழுந்த விதையாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். தேவையில்லாத கற்களான தேவனுக்கு அல்ல சுவாபங்கள் சிந்தனைகள் அகற்றப்படட்டும். புள்ளிகளை கொண்ட கவலைகள் பாறைகள் அகற்றப்படட்டும். ஆமென். 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 ஆம். எல்லாரும் கரங்களை தட்டி கண்களை மூடி ஏசப்பா இதயத்தை நல்ல நிலமா மாற்றிங்க. உமக்கு பிரியமில்லாத கற்பாறையை போன்ற கடினமான உள்ள எனக்கு வேண்டாம். மன்னிக்க முடியாத சுவாபங்கள் எனக்கு வேண்டாம். பெருமையான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். கீழ்ப்படியாத எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். அவிசுவாசமான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம். ஒருவருப்பான எண்ணங்கள் வேண்டாம். கவலை நிறைந்த எண்ணம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே நம்ம கருத்துல ஒப்பு விடுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவர் நம்முடைய மத்தியில் போய் பேசிக் கொண்டிருக்கிறதை ஸ்தோத்திரிப்போம். அருமையான கர்த்தருடைய தாசரே, அருமையான உடைய மனைவி, அருமையான பெற்றோரை கர்த்தர் விசேஷம் ஆசீர்வதிக்கும்படி கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சில நிமிஷம் கர்த்தருடைய பார்த்து அமர்ந்திருந்து உண்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாக, வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கத்தக்கதாக, எச்சரிப்பின் சத்தத்தை எச்சரிப்பின் செய்தி நம்முடைய மகனுக்கு மூலம் கேட்கத்தக்கதாக, பரலோகத்தின் தேவன் இந்த வேளையிலே அப்பா எங்களோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் இந்த பிள்ளைகளை யாவரையும் தொடர்ந்து கர்த்தரோடு ஆசீர்வதித்து பலப்படுத்துவோம். அதை கேட்க வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகளுக்கு அப்பா அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் பலனை கொண்டு வரத்தக்கதான்
கருத்தில் அர்ப்பணித்தார்கள் ஆசீர்வதிக்கிறோம், சுமிக்கிறோம். நாளைக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளை சமாதானத்தோடு அனுப்பும், தொடர்ந்து பிள்ளையோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். இதுவரையிலும் கலண்டர் வாங்கி கொண்டு செல்லாதவங்க கலண்டர் எடுத்து கொண்டு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.